ஹரி ஓம். குருர் பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும், தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமஸ்காரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பாசுரம் 16 கற்றுக்கொள்வோம். நாயகனாய் நாயகனாய் நின்ற நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளோ ரெம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் துயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய
என்பதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்ததான சங்கத்தமிழ் மாலை திருப்பாவை பிரபந்தத்தினுடைய 16வது பாசுரம் அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்தினாலே எம்பெருமாளுடைய திருக்கோயில் வாயில் காப்பானையும் கோயில் காப்பானையும் ஒரு சேர எழுப்புகிறார்கள் என்பது ஐதீகம். இந்த திருப்பாவை பிரபந்தத்தை நாம் பாவை நோன்பிற்காக பாராயணம் செய்கிறோம். காத்தியாயனி விரதம் என்று சொல்லப்படக்கூடிய பாவை நோன்பிற்காக பாராயணம் செய்வதனாலே பகவானுடைய அனுகிரகம் நமக்கு சித்திக்கிறது. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பெரும் கருணையும் ஒரு சேர நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. 16வது பாசுரத்தின் அடியேனுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்திருக்கிறோம். தாங்கள் அந்த லிங்கை கொண்டு இந்த பாசுரத்தின் அடியேனுடைய பொருள் விளக்கத்தை கேட்டு அனுபவிக்கலாம். தங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், அன்பர்கள், தெரிந்தவர்கள், உற்றார், உங்களுக்கு எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடிய நன்மை செய்கின்றவர்கள், இப்படி அத்தனை பேருக்கும் இந்த பாசுரத்தினுடைய பொருள் விளக்கத்தை பற்றி விளக்கமாக சொல்லலாம். எம்பெருமாளுடைய திருப்பெரும் கருணையை பறக்க பேசுகின்றதான இந்த திருப்பாவை பிரபந்தத்தினுடைய 16வது பாசுரத்தை மனதுவந்து உளமுவந்து மனது ஒன்றி பக்தி பூர்வமாக பொருள் உணர்ந்து அனுபவித்து பாராயணம் செய்வதினாலே, திரும்ப திரும்ப சொல்லுவதினாலே கண்ணனம்பெருமாளுடைய திருப்பெரும் கருணை நமக்கு சித்திக்கின்றது. ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பெரும் கருணையும் நமக்கு கிடைக்கிறது. பாசுரங்களை பாராயணம் செய்வோம், மேன்மேலும் உயர்வு பெறுவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த்.